அவர் படம் வந்து நிறுத்தக்கூடாது, இனி பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. அது எப்படி சொல்ல, ட்ரிபிள் ட்ரீட் மாதிரி இருந்தது. வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டரில் இதில் தெரிஞ்சாங்க. உண்மையாகவே சூப்பர், ரியலி லவ் யூ தளபதி. படம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சூப்பரா இருந்தது. சூப்பரா இருந்துச்சு. எந்த சீன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது படத்துல? விஜய் சீன் தான். விஜய் சீன் எப்படி சார்? சூப்பரா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. லேக் அதான் கொஞ்சம் 3 ஹவர்ஸ்னால கொஞ்சம் லேக்கிங்காக இருந்தது. பட் ஓவராலாக படம் நல்லா இருக்கு. லாஸ்ட் அந்த ஸ்டேடியம் சீன்லாம் எப்படி இருந்துச்சு? அது வேற லெவலில் இருந்துச்சு. தோனி சீனு அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. விஜய் ஆக்டிங் நல்லா இருக்கு. எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. எல்லா ஆக்டர்ஸும் நடிச்சிருக்கிறாங்க. நான் எப்பவுமே விஜய் ஃபேன். நான் லாஸ்ட் அவர் ஃபர்ஸ்ட் படத்தை எடுத்து பார்த்துருக்கேன். லாஸ்ட் 30 இயர்ஸோட படத்தை பார்த்துருக்கேன். நல்லா இருக்கு. விஜய்க்காகவே ஒரு படத்தை பார்க்கலாம். நல்லா அவர் ஆக்ஷனு பேசுகிற டைலாக் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர் படம், சூப்பர். நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சது உங்களுக்கு படத்துல? தோனி வந்தனால பிடிச்சது. எப்படி இருந்தது? எப்படி அந்த பிஜிஎம் போட்டிருந்தாங்களா? எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்தது. செம்மையா இருந்துச்சா? உங்களுக்கு எப்படி மேடம்? நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். சூப்பர், சூப்பராக இருந்துச்சு. எங்கேயாவது போர் அடிச்சதா தெரியல. இல்ல லாக் எல்லாம் நல்லா இருந்துச்சு. இவதான் விஜய் ரசிகர் சொல்லுவாங்க. எப்படி சார் இருந்துச்சு? தலை ஃபேன் நல்லா இருக்கு படம். லாஸ்ட்ல வந்து அவங்க பொண்ணு வந்துட்டு சொல்லுவாங்கல்ல, இது யார் ஃபேன்? ஆமா நல்லா தான் இருந்தது. நல்லா இருந்துச்சு. படம் அன்எக்ஸ்பெக்டடுங்க. நான் தளபதி ஃபேன். ரத்தம் ஃபுல்லா தளபதி. தளபதி வில்லனா பண்ணிருக்காங்க. பயங்கரமா இருந்தது படம். அது எப்படி சொல்ல, ட்ரிபிள் ட்ரீட் மாதிரி இருந்தது. அது லாஸ்ட்ல வந்துட்டு ஒரு 2-3 விஜய் வந்து அதான் செமையா இருந்தது. அது கான்செப்ட் தான் என்னன்னு புரியல. கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். நீங்க விஜய் ரசிகரா? தெரியுது. சொல்லி கேட்கும்போது தயவுசெய்து விஜய் நல்ல படமாக நடிக்க சொல்லுங்க. ஆமாம், ரொம்ப இதாக இருக்கு. நல்லா தான் இருந்துச்சு. விஜய் ஃபேன் அவங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல கமர்ஷியலாக இருக்குது. எல்லாமே வந்து தலை, அப்புறம் இவர் தோனி, சிவகார்த்திகேயன் எல்லாத்தையுமே உள்ளே நுழைச்சி நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னென்னா லாஸ்ட் படத்துக்கு முன்னாடி ஒரு படம் இந்த படம்னு சொன்னாங்க. ஆனால் அவர் படம் வந்து நிறுத்தக்கூடாது, இனி பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. ஏன்னா இவ்வளோ ஃபேன்ஸு, இவ்வளோ பேர் இருக்காங்க. அவர் அந்த சர்வீஸும் பண்ணட்டும், இதுவும் பண்ணட்டும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. அதெல்லாம் நல்லா இருந்தது. குட்டி விஜயும் காமிச்சாங்க. அவங்க எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சில இடம் எங்களுக்கு புரியாமல் இருக்கிற டைத்தில் கூட அது புரியுற மாதிரி மறுபடியும் லாஸ்ட்டாக வந்துருச்சு. சூப்பராக இருந்தது. சூப்பரா இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. பாட்டு ஒரு தொடங்கட்டுமா சாங்? அது அந்த விசில் போட அந்த சாங் தான் எனக்கு சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்கணும். எனக்கு இல்லை, இந்த மாதிரி வந்துட்டு ட்விஸ்டடாக இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஆனால் சூப்பராக இருந்துச்சு உண்மையாகவே. ஆமாம், அதெல்லாம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. விஜய் வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டரில் இதில் தெரிஞ்சாங்க. உண்மையாகவே சூப்பர், ரியலி லவ் யூ தளபதி. அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. எஸ்கே காட்டினது அதெல்லாமே, ஃபைட்டிங் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா குழந்தைங்க எல்லாருமே நல்லா விரும்பி பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஃபுல்லாகவே தளபதி ஃபேன் தான். நல்லா இருந்துச்சு. பசங்களும் தான். எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்ல ஒரு ஃபேமிலி எமோஷன் எல்லாத்தையும் கொண்டு போகிறாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அதான் அந்த இன்னொரு விஜய் யார் அப்படின்னு பார்க்குற ட்விஸ்ட் அதிகமாக இருக்குது. நல்லா இருந்துச்சு. அவங்கவுங்க கேரக்டரை பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. எல்லாருமே சூப்பராக இருக்குது. செமையாக இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு.